Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ஃப்ரீலான்சரில் வந்து ஃபைவர்ன்ற ஒரு வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃப்ரீலான்சர்லேயே ஒரு ஃபேமஸான வெப்சைட் தாங்க இந்த ஃபைவர். அதாவது ஒரு $5 அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு ஃப்ரீலான்சரிங் சைட் தான் இந்த ஃபைவர். இது வந்து ஒரு 2010 தான் இது ஆரம்பிச்சு. இது ஆரம்பித்து ஒரு 1 இயர்லேயே நல்லா ஃபேமஸான ஒரு வெப்தளம் தான் இது. இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட இதை வந்து ஒரு 4 வருஷமாக இதில் ஒர்க் பண்ணேன். இப்போ தற்போதைய நான் இதில் ஒர்க் பண்ணுறதில்ல, நான் வந்து ஒரு யூடியூபராக தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து எப்படின்னா எனக்கு வந்து 2 ஃப்ரீலான்சரையும் அண்ட் யூடியூப் ரெண்டே எனக்கு வந்து ஒன்றா எனக்கு மெயின்டைன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் நான் அதை விட்டுட்டேன். இப்போ இதில் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன்னு என் ஆர்ட் ஒர்க்ஸ் தான் நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் நான் ஆர்ட் ஒர்க்ஸ். அதாவது நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனராக இருந்தால் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட்ஸை போடணும். டெம்ப்ளேட்ஸை போடுற நேரம் அதாவது ஒரு கிக், அதாவது ஒரு கிக் ஒன்று எப்படி க்ரியேட் பண்ணுறது, ரைட்? இப்போ ஒரு கிக் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து நிறையா டியூட்டோரியல்ஸ் வந்து உங்களோட வெப்பில் இருக்குது. இப்போ நான் இன்றைக்கி கொடுக்குறது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன், ரைட்? அதாவது வந்து ஃபைவரில் எப்படி நீங்கள் ஒரு நல்ல ஒரு டாப் ரேட் செலர், இப்போ நான் வந்து ஒரு செகண்ட் ரேட் செலர், அதாவது லெவல் 2ல் இருக்க ஒரு செலர் நான். இப்போ நீங்கள் ஒரு டாப் ரேட் செலராக இருந்தால் எப்படி உங்களோட கிக்ஸ் உங்களோட சேலை வந்து கொஞ்சம் கூட்டுறதுன்னா நீங்கள் கொடுக்குற இந்த மாதிரி ஒரு இமேஜை தான் நீங்கள் சரியாக கொடுக்கணும். அதாவது வந்து இந்த மாதிரி நல்ல லுக், நல்ல குவாலிட்டியில் கொடுக்கணும். இப்போ இதுகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ளையர் டிசைன் ஒன்று இந்த மாதிரி டிசைன் ஒன்று பண்ணிங்கன்னா இதெல்லாம் எப்படி எடுக்கிறன்றதை நீங்கள் வந்து யோசிக்கக்கூடாது. நீங்கள் சும்மா கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் மொக்கப் டிசைன் சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் வரும். இதில் வந்து நீங்கள் செஞ்சு ஆர்ட் ஒர்க்கை கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லுக்கு மாறும், ரைட்? இப்போ அந்த மாதிரி செய்யப்பட்டது தான் இதெல்லாம், ரைட்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கஸ்டமர் கொடுத்த ரிவ்யூஸ். அதாவது நான் சரியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஆர்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணுற நேரம் எனக்கு கொடுத்துருக்க ரிவ்யூஸ் தான் இதில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ரிவ்யூஸையும் பார்த்துக்கலாம். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ஒரு கஸ்டமர் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று கொடுக்குறதுக்கு முன்னுக்கு அவர் பார்க்குற விஷயம் வந்து நீங்கள் முன்னே வந்து எந்த கஸ்டமரோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க உங்களோட ரிவ்யூஸை பார்த்து தான் அவர் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று கொடுப்பார், ரைட்? அதாவது இதில் வந்து பேசிக்காக வந்து இந்த வெப்சைட்டில் வந்து $5 தான் கூடவே ஆர்டர்ஸ் வரும் இப்போ தற்போதைய காலத்துலேயும். இப்போ நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் பேஸ்ட் ஆன் த கஸ்டமர் உங்களுக்கு வந்து அமைகிற கஸ்டமரை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் வந்து கூட்டிக்கலாம். இப்படி $100க்கும் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. இப்போ நிறையா வர்ற ஆர்டர்ஸ் வந்து $5 பேஸ் பண்ணி தான் வரும். இப்போ உங்களுக்கு ஆர்டர்ஸ் வார நேரம் எப்படி வரும்னா இப்போ இதே நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டர் ஒன்று வரும், ரைட்? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஆர்டர்ஸ் வந்து ஆர்டர் நம்பர், இன்வாய்ஸ் நம்பர்லாம் போட்டுருவாங்க. இப்போ உங்களுக்கு $10 நான் கேட்டிருந்தேன். $10 வந்து இதில் போட்டிருக்காங்க. போட்டினாவும் நீங்கள் வந்து இந்த ஆர்டரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா யூ ஏர்ன் $8 வரும். ஏன்னா ஃபைவர் கமிஷன் வந்து 20% வெட்டுவாங்க. இப்போ $10 வந்து 20% வந்து $8 வெட்டுவாங்க, ரைட்? ஒரு 20% வந்து 100க்கு 20% வந்து கமிஷன் வந்து கொடுக்கணும் ஃபைவர்ன்ற வெப்தளத்துக்கு. இப்போ நமக்கு வந்து 8 தான் வரும், ரைட்? இந்த மாதிரி தான் வரும். இப்போ நீங்கள் ஆர்டர் கொடுக்கணுன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த அவங்க கொடுத்துருக்காங்க, ஐ ஆம் லுக்கிங் ஃபார் த ரெட்டோ கார்ட் டிசைன், ஐ பிளேஸ் ஆன் த டேபிள் ஆஃப் அ வெட்டிங் 2 gigs for double side. இதை கொடுத்துருக்காங்க. இந்த கார்ட் சைஸ் அவ்வளோத்தையும் கொடுத்துருக்காங்க, ரைட்? இவங்க கொடுத்துருக்கதை வந்து நீங்கள் சரியாக கிளியராக நீங்கள் வந்து படிக்கணும். படிச்சுட்டு ஒரு ஐடியா எடுக்கணும். எடுத்துகிட்டு தான் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும், ரைட்? இது சரியாக நீங்கள் படிக்காமல் செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்னா சம்டைம் இவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்களுக்கு நெகட்டிவ் ரிவ்யூன்னு அடிச்சு விட்ருவாங்க. நெகட்டிவ் ரிவ்யூன்னு எழுதுனானா என்னன்னா உங்களுக்கு வந்து அடுத்த டைம் வந்து இன்னொரு கஸ்டமர் வந்து ஆர்டர் கொடுக்க மாட்டார். இந்த மாதிரி நிறையா சிக்கல்கள் இருக்குது, ரைட்? அதனால் நீங்கள் இதை கிளியராக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களோட ஆர்ட் ஒர்க்ஸை வந்து நீங்கள் சரியாக செஞ்சுட்டு போகலாம், ரைட்? இப்போ இது வந்து நிறையா பேர் சரியாக படிக்கிறது இல்லை. அதனால தான் இந்த ஃபைவர் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான ரீசன். இப்போ ஃபைவர் வந்து நிறையா பேர் வந்து தொடங்குவாங்க. தொடங்கி ஒரு 2 கிழமை இல்லைனா 1 மாதத்தில் கை விட்டுருவாங்க. ஏன்னா எனக்கு நெகட்டிவ் ரிவ்யூ ஆகிடுச்சு, எனக்கு ஆர்டர்ஸ் வரதில்லை. அதுக்கான கம்ப்ளீட் ரீசன் இது தான். நீங்கள் சரியாக ஒரு விஷயத்தை வந்து ஒழுங்காக கஸ்டமர்கிட்ட ரிக்வயர்மெண்ட்ஸை சரியாக படிக்கிறது இல்லை. படித்ததுக்கப்புறம் தான் டிசைன் பண்ண முடியும், ரைட்? அதாவது வந்து இது வந்து கம்ப்ளீட்லி வந்து நீங்கள் ஒரு க்ரியேட்டிவ் டிசைன், நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவை பற்றி தான் அவங்க பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வர்றது வரும், ரைட்? இப்போ நீங்கள் ஒரு ஆர்டர்ஸ் ஆர்டர் சரியாக அந்த கஸ்டமர்கிட்ட முடிச்சிட்டிங்கன்னா அவர் சாட்டிஸ்ஃபைனா இனி வார ஆர்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவர் கொடுப்பாரு, ரைட்? அந்த மாதிரி தான் வரும். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த
கொடுத்துட்டு அவர் ஆர்டர்ஸை ஸ்டார்ட் பண்ணார். இப்போ அதாவது அவங்களோட சில அவரோட இமேஜஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்படி தான் ஒரு ஆர்டர் ஒன்று கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த ஆர்டரோட நான் கம்யூனிகேட் பண்ண தான் கொடுத்துருக்கேன். இந்த இதில் அவருக்கு கொடுத்துருக்கேன். இந்த அவருக்கு கொடுத்துருக்காரு. அவரோட ரிவ்யூ, அவரோட இதுகள் எல்லாம் கொடுத்துருக்காரு. இந்த அவருக்கு ஏதாவது சேஞ்சஸ் திரும்ப வேணும்னா திரும்ப ரிவிஷன் ரிக்வெஸ்ட், அதாவது நீங்கள் அனுப்ப ஆர்டரில் ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா அவர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, ரிவிஷன் வேணும்னு சொல்லியிருக்காரு. ரைட். இப்போ திரும்ப நீங்கள் செஞ்சு திரும்ப போடுறீங்க, ரிவிஷன் எல்லாம் இது பண்ணி பண்ணால் அதுக்கப்புறம் ஆர்டர் கம்ப்ளீட். அவர் வந்து இப்போ எந்த ஆர்டர் வந்து அவர் ரிவ்யூவில் அவர் அப்படியே ரிவ்யூ பண்ணாமல் போயிட்டார். சிலவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க, நைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். திஸ் காய் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வி ரெக்கமெண்ட் டு ஆல் அப்படின்னு அப்படி ஒரு உங்களுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுப்பாங்க. நீங்கள் சரியாக அந்த ஆர்டரை முடிச்சிருந்தீங்கன்னா. இப்போ நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸில் வந்து சிக்கலாக முடியும். அதாவது 5 ஸ்டார் ரிவ்யூ வந்து நம்ம கொடுத்தா தான் நம்ம பேஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். ரைட். இந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் ஒன்று வந்து கம்ப்ளீட் பண்ணுறது. ரைட். சரியான முறையில் நீங்கள் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுறதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். ரைட். இப்போ இந்த கிக்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 91 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ரைட். எவரேஜ் ப்ரைஸ் வந்து 12.20. இப்போ இதில் இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன். ரைட். இப்போ இந்த அளவில் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இந்த காசு வந்து ஏர்ன் பண்ணிட்டேன். 91 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு இந்த வருமானம் எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் கூட எடுக்கலாங்க. நான் வந்து 2017-18 ஒர்க் பண்ணுறேன். இப்போ ஒர்க் பண்ணுறதில்ல. இப்போ நான் வந்து திரும்பவும் இந்த ஒர்க் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறேன். அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று கொண்டாந்தேன். நிறையா பேர் வந்து இந்த ஃபைவரை வந்து ஃபெடப் ஆகிடுவாங்க, இந்த ஆர்டர்ஸ் வரல அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த மாதிரி மெசேஜுக்கு சரியாக நீங்கள் ரிப்ளை பண்ண தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து எனக்கு வந்து ஆர்டர் கேன்சல் ஆன ஆர்டரையும் காட்டுறேன். இந்த பார்த்தீங்கன்னா இது ஒரு கேன்சல் ஆன ஆர்டர். அதாவது என்னன்னா இப்போ வந்து ஏதாவது நெகட்டிவ் ரிவ்யூ வந்த ஆர்டர் ஒன்று என்னன்னா இது வந்து இந்த கஸ்டமர் வந்து எனக்கு ஆர்டரை கொடுத்துருக்காரு. கொடுக்குற நேரம் வந்து நான் வந்து ஒரு ட்ரிப் ஒன்றுக்கு போயிருந்தேன். சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் ட்ரிப்லேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த ஆர்டரை நான் வந்து செஞ்சு கொடுத்தா ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. இந்த ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்டர் வந்து நான் கேன்சல் பண்ண போட்டிருக்கேன். ஆர்டர் வந்து நான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இந்த இஷ்யூஸ் இருக்குது கேன்சல் பண்ண சொல்லி. அவர் கேன்சல் பண்ணலை. ஆனால் எனக்கு ரிவ்யூ வந்து நெகட்டிவ் ரிவ்யூ ஒன்று இந்த கஸ்டமர் எனக்கு கொடுத்துருக்காங்க. இது 5 ஸ்டார் ரிவ்யூவில் நெகட்டிவ் ரிவ்யூ ஒன்று எனக்கு வந்துருந்துச்சு இந்த ஆர்டர்ஸால். இந்த மாதிரி சரியாக அவங்களுக்கு ரிப்ளை பண்ணதுனால எனக்கு இந்த மாதிரி வந்துச்சு. அதாவது நீங்கள் ஒரு ட்ரிப் எங்கேயாவது வெளியே போகிறதா இருந்தால் இப்படி ஒரு கஸ்டமர் வந்து அவங்களுக்கு வந்து ஆர்டர் ஒன்று அனுப்புனாருன்னா நீங்கள் வந்து அதில் ஃபைவரில் இருக்குது வெக்கேஷன் மூட்னு சொல்லி அதை நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ஆர்டர்ஸ் இந்த வெக்கேஷன் மூட்லாம் போடாமல் இருந்தால் சில பிரச்சனைகள் வரும். அதாவது வந்து நீங்கள் சரியான முறையில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணாமல் அவங்களோட இதுக்கு மெசேஜ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் வரும். ரைட். இந்த மாதிரியெல்லாம் எனக்கு வந்து பிரச்சனைகள் வந்திருக்கு. அதுதான் நீங்கள் சொன்னேன், ஃபைவர் மூலியம் வந்த பிரச்சனைகள். ரைட். அப்போ நீங்கள் வந்து அதை கேன்சல் பண்ணிக்கலாம். ரைட். இது வந்து இந்த டைமும் இது வந்து கேன்சல் ஆன ஆர்டர். இப்போ கேன்சல் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் எனக்கு கேன்சல் ஆர்டர். இப்போ காசு வந்து உங்களுக்கு ஆர்டர் போட்டு காசுக்கு போயிடும். இப்போ இது என்னென்னா இந்த டைமும் வந்து நான் வந்து ஒரு எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன். கஸ்டமர் ஒருத்தர் ஆர்டர் போட்டிருந்தாரு $5 எனக்கு செய்ய முடியலை. அப்போ நான் அவர்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணேன், எனக்கு நான் வந்து ஒரு எக்ஸாமில் பிஸியாக இருக்கிறேன், இந்த ஆர்டர்ஸை கேன்சல் பண்ண சொல்லி. அப்போ அந்த டைமில் அவர் கேன்சல் பண்ணார். நான் கேன்சல்னு கொடுத்தோன்னே அவரும் கேன்சல் ஏற்றுக்கிட்டாருன்னா கேன்சல் ஆகிடும். ரைட். இந்த மாதிரியும் விஷயம் இருக்குது. இதுகள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஃபைவர் இது வந்து டிப் லேஸ் ஆகிடும். ரைட். இன்னொரு ஃபைவரில் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம ஃபைவர் நீங்கள் செய்கிற நேரம் ஃபைவரில் நல்ல முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் வந்து நீங்கள் வந்து கிக்கில் வந்து என்னென்னா இந்த ஒயிட் போர்டு அனிமேஷன் அண்ட் லோகோ. இப்போ இதுகளுக்கு தான் வந்து ஃபைவர்லேயே நல்ல வருமானம். இப்போ இந்த ஃபைவருக்கு போனீங்கன்னா இப்போ சர்வர்க்காக ஒயிட் போர்டு அனிமேஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் போர்டு அனிமேஷன் சும்மா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒயிட் போர்டு. இந்த ஒயிட் போர்டு அனிமேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டும் ரொம்ப நல்ல பேமெண்ட் பே பண்ணுறாங்க. அதாவது வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஆர்டர் ஒன்று செய்யணும். அது இப்போ நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஷாப் ஒன்று வச்சுருக்கேங்க. என்னோட ப்ராடக்ட்டை நான் ப்ரமோட் பண்ணணும். அப்போ எனக்கு ஒரு அனிமேஷன் ஒன்று செஞ்சு வேணும்னா இந்த மாதிரி ஒயிட் போர்டில் வந்து நீங்கள் அனிமேஷன் ஒன்று பண்ணி கொடுக்கணும். இதுக்கு வந்து தேவையான சாஃப்ட்வேர் வந்து ஸ்பார்க்கல். ரைட். நீங்கள் ஸ்பார்க்கல்ன்ற வெப்சைட்டுக்கு போயிட்டீங்கன்னா இது வந்து ஃப்ரீ இல்லை, நீங்கள் பே பண்ணி தான் நீங்கள் எடுக்கணும். ஸ்பார்க்கல்
இதை நீங்கள் பே பண்ணி தான் எடுக்கணும். இந்த ஸ்பார்க்கல் ஒயிட் போர்டு அனிமேஷன், ஸ்பார்க்கல் ஒயிட் போர்டு அனிமேஷன், இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் வந்து பே பண்ணி தான் எடுக்கணும். இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு பே பண்ணுறதுல எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க. நீங்கள் வந்து நல்லா வந்து இதில் வந்து மணி மேக் பண்ணலாம். இந்த பாருங்கள் ஸ்பார்க்கல், ரைட்? இதில் வந்து நீங்கள் மணி மேக் பண்ணலாம். இந்த ஸ்பார்க்கல் வீடியோ கிரியேஷன், ஸ்பார்க்கல் வீடியோ சப்ஸ்கிரைப் இந்த இதுதான் நிறையா இருக்குது. இதில் வந்து நீங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் இந்த இது இப்போ இதுதான் அந்த சாஃப்ட்வேர், ரைட்? இதை நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ட்ரையல் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோ சப்ஸ்கிரைப், ரைட்? முன்னே ஸ்பார்க்கல்னு கொடுத்துருவோம், இப்போ வீடியோ சப்ஸ்கிரைப்னு மாற்றிட்டாங்க போல். இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி, இந்த சாஃப்ட்வேர் அடிப்படையாக செய்யப்பட்ட அனிமேஷன்ஸ் தான் இதெல்லாம், ரைட்? இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பாருங்கள் பெரிய பெரிய டாலர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க பை பண்ணுறாங்க. இப்போ $290 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் ஃபைவர் வந்து ஒரு பேஸ்டாக அமைக்கப்பட்ட ஒரு தளம். அதாவது லோகோ டிசைன், இந்த மாதிரி ஒயிட் போர்டு அனிமேஷன், அதாவது இதுகளுக்கு தான், ரைட்? இப்போ நம்ம லோகோ டிசைனர் தான், லோகோ டிசைனுக்கும் நிறையா கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ லோகோவும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா லோகோக்கும் 45 இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து விலை கூடி தான் போட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா $420 கூட லோகோ போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்குறாரு. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு 4-5 ஆர்டர்ஸ் ஒரு மாதத்துல நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா, எனக்கு வந்து இப்போ நான் $20 ஒரு 10 ஆர்டர் எனக்கு பிடிச்சிக்கிட்டோம்னா எனக்கு ஒரு $200 எனக்கு கிடைக்குன்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதத்தில் ஒரு டார்கெட் ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அச்சீவ் பண்ண முடியும். எனக்கு வந்து லோகோ ஒரு 10 லோகோ செய்யணும், ஒயிட் போர்டு அனிமேஷன் ஒரு 10 செஞ்சுக்கிறணும்னு சொல்லி ஃபைவர் மூலியமாக எனக்கு வருமானம் ஒன்று ஈட்டுக்கணும்னு சொன்னீங்கன்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து எப்படி ஒரு ஆர்டர் ஒன்று வருன்றதை உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஆர்டரை வந்து நீங்கள் சக்ஸஸாக எப்படி முடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் ஆர்டர் ஒன்று நீங்கள் கேன்சல் பண்ணுறதுனாலும் கேன்சல் பண்ணுற இதையும் சொல்லி கொடுத்துருக்கேன், ரைட்? இதுகளை பேஸ் பண்ணி உங்களோட ஃபைவர் ஃப்ரீலான்சரிங்கை வந்து நீங்கள் ஆரம்பிங்க. உங்களோட ஃப்ரீலான்சர் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி சரியாக நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களோட கோல் வந்து ஃபைவரில் என்றைக்குமே மிஸ் ஆகாது. நீங்கள் ஃபைவரில் வந்து டாப் ரேட் செலர் ஆகலாம். நீங்கள் இந்த அட்வைஸை பின்பற்றுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.